நீர்நிலைகளை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குளிர்ந்து போகிறது. ஒரு அழகான நீர்நிலையை பார்க்கிற போது நம் உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. கடலை பார்க்கிற போது நம் இதயமும் விரிந்து விடுகிறது. ஏரியை பார்க்கிற போது அமைதியாகி விடுகிறது. பாய்ந்து ஓடுகிற ஆற்றை பார்க்கிற போது நமக்கு நீச்சல் அடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கொட்டுகிற அருவியை பார்க்கிற போது மனமும் குருவியாகி பறக்கிறது. நீர்நிலைகள் அனைத்துமே பார்க்க பார்க்க நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன. உலகத்தில் முதலில் கடலில்தான் உயிர்கள் தோன்றின என்று குறிப்பிடுகிறார். கடலிலே தோன்றிய உயிர்கள் பல்வேறு நீர்நிலைகளாக அது பிரிந்த போது அவைகளும் கிளைகளாக பிரிந்து பல உயிர்கள் தோன்றின என்று பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். கடலிலே உயிர்கள் தோன்றியதால் தான் நம்முடைய கண்ணீராக இருந்தாலும், வியர்வையாக இருந்தாலும், இரத்தமாக இருந்தாலும் அது உப்பு கரிக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். தண்ணீரை பொறுத்தவரை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தண்ணீர் இருக்கிறது என்பதற்காக நாளை தண்ணீர் இருக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லை. எனவே தண்ணீரை எவ்வளவு தூரம் நாம் சிக்கனமாக செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். பணத்தை தண்ணீரை போல செலவு செய்த காலம் போய் இப்போது தண்ணீரை பணத்தை போல செலவு செய்ய வேண்டிய நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் கண்ணெதிரிலே பார்த்தது ஆழிப்பேரலை என்கிற ஒன்று. 2004ஆம் ஆண்டு கடல் உள்ளே பாய்ந்து பல உயிர்களை களவாடி விட்ட நிகழ்ச்சியை பார்த்தோம். குழந்தைகளை அரவணைத்து கொண்டு போகிற தாய் அந்த பெரும் ஆழிப்பேரலையில் தன்னுடைய குழந்தைகளை இழந்து பனைமரத்தில் போய் ஒட்டி கொண்டதை நாம் படித்திருக்கிறோம். ஒரு முறை தப்பித்து இனி வராது என புகைப்படம் எடுத்தவர்கள் அடுத்து வந்த அலையில் அடித்து செல்லப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் ஒன்றை நமக்கு உணர்த்துகின்றன. எந்த கடலுக்கும் கரை என்பது இல்லை. அது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே நிற்கிறது. நீரின்றி அமையாது என்கிற தலைப்பில் நான் உரையாற்றலாம் என்று கருதுகிறேன். நீர்நிலைகளை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குளிர்ந்து போகிறது. ஒரு அழகான நீர்நிலையை பார்க்கிற போது நம் உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. கடலை பார்க்கிற போது நம் இதயமும் விரிந்து விடுகிறது. ஏரியை பார்க்கிற போது அமைதியாகி விடுகிறது. பாய்ந்து ஓடுகிற ஆற்றை பார்க்கிற போது நமக்கு நீச்சல் அடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கொட்டுகிற அருவியை பார்க்கிற போது மனமும் குருவியாகி பறக்கிறது. நீர்நிலைகள் அனைத்துமே பார்க்க பார்க்க நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன. எந்த நீர்நிலையை பார்த்தாலும் என்னை அறியாமல் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவதுண்டு. ஏனென்றால் அதிகம் மழை பெய்யாத ஊரில் என் இளமை பருவம் கழிந்தது. எங்கள் பகுதியில் கிணறு என்பது மழைக்காலத்தில் மட்டுமே தண்ணீர் தேங்குகிற தொட்டி. ஆண்டுக்கு 4 மாதங்கள் வெளியே இருந்து எடுத்து வருகிற தண்ணீரில் சிக்கனமாக பயன்படுத்த இளமையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அப்போது நாங்கள் மழையை நேசிப்போம். மழை வந்தால் பாத்திரங்களில் பிடித்து வைத்து பயன்படுத்துவோம். தினமும் பல் துலக்குகிற நீரை கூட செடிகளை பசுமையாக்குவதற்காக அவற்றில் நாங்கள் பல் துலக்குவோம். துவைக்கிற நீரும் சமைக்கிற நீரும் சரியாக வாய்க்கால் வழியாக ஓடி பாய்வதற்கான வசதியை ஏற்படுத்துவோம். எப்போது மழை பெய்யும் என்று நாங்கள் காத்திருப்போம். என் தந்தை நிலத்தடி நீர் நன்றாக இருக்கின்ற ஓர் இடத்தை தேடி கண்டுபிடித்து ஒரு கிணற்றை வெட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். வீட்டிலே இருக்கிற கிணறு 4 மாதங்களுக்கு வற்றிவிடும். அப்போது ஆட்களை பேசி எப்படியாவது நிலத்தடி நீர் கிடைத்து விடாதா என்று ஆழப்படுத்துவோம். ஆனால் அவர்களும் அதிக நேரம் அந்த பாறைகளில் வேலை செய்ய நினைக்காமல் கம்பி நீட்டி விடுவார்கள். எனவே தொட்டி ஆழமானதே தவிர நீர் வரவில்லை. வேறொரு துண்டு நிலத்தை வாங்கி அதிலே ஒரு கிணற்றை வெட்டினோம். அதிலே தண்ணீர் கிடைத்தது. இந்த வறட்சி காலங்களில் எல்லாம் அங்கே சென்று குளித்து விட்டு துவைத்து விட்டு வருவோம். அப்படி
நாங்கள் தண்ணீரின் அருமையை தெரிந்து வளர்ந்தோம். ஒவ்வொரு சொட்டு நீருமே எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகப்பட்டது. எனக்கு எங்கள் இளமை காலத்தை பற்றி நினைக்கிற போது ஒரு சூஃபி கதை நினைவுக்கு வருகிறது. பாலைவனத்திலே ஒரு சந்தை பகுதியில் ஒருவன் குடம் நிறைய தண்ணீரை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தான். அப்போது அங்கே சென்ற சூஃபி ஞானி ஒருவர் அவனிடம் தண்ணீர் கேட்டார். அவன் அவரை பிடித்து தள்ளினான். அப்போது அந்த குடத்திலிருந்து சில சொட்டுக்கள் நீர் விழுந்து அது வீணானது. அதை பார்த்த அந்த ஞானி, உனக்கு இந்த தண்ணீரின் அருமை தெரியவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் அதன் மேன்மையை பற்றித்தான் சொல்லுங்கள் ஞானியே என்றான். அதற்கு அவர், பாலைவனத்திலே இருக்கின்ற ஒரு தாகமுள்ள மனிதனின் தாகத்திற்கு ஒரு சொட்டு நீர் எவ்வளவு மேன்மையானது என்பது யார் ஒருவர் ஞானத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சொட்டு ஞானம் எவ்வளவு உயர்ந்ததோ அதை போல உயர்ந்தது. ஞானத்தை தேடுபவர்களுக்கு எப்படி ஒரு சொட்டு ஞானம் மகத்தானதோ அதை போல தாகத்தோடு இருப்பவனுக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் மகத்தானது என்று குறிப்பிட்டார். அதை கேட்டதும் அவன் வருந்தி அவருக்கு தண்ணீரை அளித்தான். அழகிய மனிதர்கள் என்கிற ஒரு ஆங்கில படம். ஆப்பிரிக்காவிலே கடுமையான கோடை காலம் வருகிற போது முழுவதுமாக நீர்நிலைகள் வற்றிவிடும். செடிகள் கொடிகள் எல்லாம் கருகிவிடும். விலங்குகள் நீர் இல்லாமல் தடுமாறும். அப்போது ஒரு சில நீர்நிலைகளில் மட்டுமே தண்ணீர் தேங்கி இருக்கும். அவ்வாறு தேங்கி இருக்கிற தண்ணீரை ஒரு சிங்கம் நின்று பாதுகாக்கும். அந்த நீரை குடிப்பதற்கு காட்டெருமைகள் வரும், மான்கள் வரும். அந்த மான்களை எல்லாம் சிங்கம் துரத்துமே தவிர ஒரு மானை கூட கொல்லாது. அதனுடைய நோக்கம் அந்த நீரை தனக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர விலங்குகளை கொல்வது அல்ல. மனிதன் மட்டும்தான் தேவையே இல்லாமல் கொல்லுகிற பணியை செய்கிறவன். விலங்குகள் கூட ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பவை. இப்படி நீர்நிலைகளை பற்றிய மிகப்பெரிய பிரமிப்பு இருந்தபோது, நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது தென்னிந்திய கல்வி சுற்றுலாவிற்காக வலம் வருகிற போது நான் முதலில் கடலை பார்த்தது பாண்டிச்சேரியில்தான். அந்த பறந்து விரிந்த கடலை பார்த்தபோது என்னால் நம்ப முடியவில்லை, இவ்வளவு பெரிய ஒரு நீர்நிலை இருக்குமா என்று. அந்த கடற்கரையிலேயே நின்றுவிட்டு எந்த இடத்திற்கும் செல்லாமல் உணவை கூட புறக்கணித்து விட்டு அதன் அழகையே பார்த்திருந்தேன். இந்த கடல் நீரெல்லாம் நன்னீரானால் எத்தனை பேருடைய தாகம் தீரும் என்று நான் நினைத்திருந்தேன். அதற்கு பிறகு நாங்கள் ஒகேனக்கல்லுக்கு சென்றோம். அங்கே கொட்டுகிற அருவியிலே எங்கள் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் விளையாடி மகிழ்ந்தார்கள், நகர மனமில்லாமல். அந்த அருவியிலே இருந்து ஒரு நிமிடம் கூட வெளியே வராமல் அதன் திவளைகளில் நனைந்து நனைந்து மகிழ்ந்து வாழ்நாளெல்லாம் தண்ணீரின் மீது அதுவரை வைத்திருந்த அந்த அவாவை நான் தீர்த்து கொண்டேன். அருவியை நாம் நீர்வீழ்ச்சி என்று குறிப்பிடுவதற்கு கவிஞர் விக்ரமாதித்யன் கண்டனம் தெரிவித்திருப்பார். ஆங்கிலத்திலே சொல்லில்லை, அதனால் நீர்வீழ்ச்சி என்று பொருட்படும்படி வாட்டர் ஃபால்ஸ் என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே அழகான சொல் அருவி இருக்கும்போது நீர்வீழ்ச்சி எதற்கு என்று கேட்டிருப்பார். நம்முடைய பிரச்சனை இப்போது ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் மொழிபெயர்க்கிறோம் என்பதுதானே தவிர அழகிய தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமலேயே இருந்து விடுகிறோம். பிறகு நான் படியிலே சேர்ந்தபோது எனக்கு கடற்கரை மாவட்டங்களாகவே வாய்த்தது. நாகப்பட்டினம், கடலூர், காஞ்சிபுரம் என்று. அந்த எல்லா மாவட்டங்களிலும் ஆண்டுதோறும் ஒன்று புயல் வரும் அல்லது வெள்ளம் வரும். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். நம்முடைய பணியே வெள்ளம் வருகிற போது
அது மக்களை பாதிக்காமல் காப்பாற்றுவது, புயல் வருகிற போது சேதம் ஏற்படாமல் செப்பனிடுவது, இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த போது ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். எல்லா ஆண்டுகளும் அலுவலர்களுடைய கூட்டம் நடக்கும். ஆனால் அலுவலர்கள் இந்த ஆண்டு வராது என்று மெத்தனமாகவே இருப்பார்கள். ஆனால் வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெள்ளத்தையும் புயலையும் சந்திக்கிற போது அது பொது பிரச்சனையாகிவிட்டது. எனவே எல்லா ஆண்டும் இந்த ஆண்டு வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது என்பதிலேயே தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து வெள்ள பாதிப்பை நான் எதிர்கொள்கிற நிலையை சந்தித்தேன். அதற்கு பிறகு தலைமைச் செயலாளரான பிறகு மாநிலம் முழுவதும் வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது, புயலை எப்படி சமாளிப்பது என்கிற அந்த நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் பயிற்சியிலே இருந்தபோது நாங்கள் இமயமலையின் உட்பகுதிகளுக்கெல்லாம் நடைப்பயணமாக செல்வோம். அப்போது அங்கே பெருக்கெடுத்து ஓடுகிற கங்கையும் யமுனையும் பார்க்கிற போது அவற்றின் அழகிலே லயித்து போய் அந்த கரையிலேயே அமர்ந்திருந்தது உண்டு. அந்த பெருக்கெடுத்த நதிகளை பார்க்கிற போதெல்லாம் இப்படி ஒரு நதி, வற்றாமல் ஓடுகிற பெருக்கெடுத்து ஓடுகிற நதி தமிழ்நாட்டில் இல்லையே என்கிற ஏக்கம்தான் எனக்கு ஏற்படும். இதிலே ஏதாவது ஒரு நதியை கடத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்கு எடுத்து சென்று விட முடியாதா என்கிற ஏக்கமும் கூட எனக்கு ஏற்பட்டது உண்டு. தமிழில் நீர்நிலைகளுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன? தமிழை எடுத்துக்கொண்டால் நீர்நிலைகளை குறிப்பதற்கு 50க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. ஆழி என்றும், அகழி என்றும், அருவி என்றும், கம்பாய் என்றும், கால்வாய் என்றும், கால் என்றும், இளஞ்சி என்றும், கலங்கி என்றும், கட்டுக்கிணறு என்றும், ஆழிக்கிணறு என்றும், தடாகம் என்றும், தடம் என்றும், தளிக்கிணறு என்றும், தெப்பக்குளம் என்றும், குளம் என்றும், குமிழி என்றும், குமிழி ஊற்று என்றும், கேணி என்றும், சிறை என்றும், சேங்கை என்றும், எத்தனை விதமான பெயர்கள் இருக்கின்ற தமிழில். புனர்குளம் என்றும், பூட்டை கிணறு என்றும், பொய்கை என்றும் பெயர்கள் இருக்கின்றன. வாவி என்றும், வளையம் என்றும் பெயர்கள் இருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை குறிக்கிற பெயர்கள் தமிழிலே இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீர்நிலையை குறிப்பது. உதாரணமாக பாண்டி மண்டலத்திலே இருக்கிற ஏரிகளுக்கு பெயர் கம்வாய், கொங்கு பகுதியிலே இருக்கிற ஏரிகளுக்கு பெயர் குளம், தொண்டை மண்டலத்திலே இருக்கிற ஏரிகளுக்கு பெயர் தாங்கல். ஆழிக்கிணறு என்பது கடலுக்கு அருகிலே இருப்பது, தொடுகிணறு என்பது ஆற்றுக்கு அருகிலே இருப்பது, பொங்கு கிணறு என்பது ஊற்று வருகிற கிணறு, புனர்குளம் என்பது ஆற்றிலிருந்து வருகிற நீரால் நிரம்புகிற ஒன்று, கட்டுக்கிணறு என்பது சரளை நிலத்திலே கட்டப்படுகின்ற கிணறு, நடைக்கேணி என்பது படிக்கட்டுகள் உள்ள கேணி, கேணி என்பது பெரிய கிணறு. இப்படி ஒவ்வொரு நீர்நிலையின் பெயரும் ஒவ்வொரு நீர்நிலையைத்தான் குறிக்கிறதே உள்ள அனைத்துக்கும் பொதுவாக அதை பயன்படுத்த முடியாது. தாவரங்கள் படர்ந்த அந்த குளத்தை பொய்கை என்று அழைப்பார்கள். நீர் நிரம்பி வடிந்தோடுகிற வசதி இருந்தால் அதை வாவி என்று அழைப்பார்கள். தமிழர்கள் கடலை கட்டாந்தரையைப் போல பயன்படுத்தினார்கள். அதனால்தான் சரித்திர ஆசிரியர்கள் வங்காள விரிகுடாவை சோழர்களின் ஏரி என்று சொன்னார்கள். தமிழிலே கடலுக்கு ஏகப்பட்ட பெயர்கள். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் ஆகிய மூன்றும் இருப்பதால் அதை முன்னீர் என்றார்கள். உலகம் தோன்றும் போது முதலில் தோன்றியது கடல் என்பதால் அதை தொன்னீர் என்று அழைத்தார்கள். ஆழமாக இருப்பதால் ஆழி, உப்பாக இருப்பதால் உப்பு, ஆழமும் உப்பும் சேர்வதால் பவ்வம், கடக்க முடியாததால் கடல், பரந்திருப்பதால் பறவை, வெள்ளம் இருப்பதால் வெள்ளம், அதிகம் பெரிதாக இருப்பதால் பெருநீர் என்று
கடலுக்கு எத்தனையோ பெயரை தமிழர்கள் இட்டார். இந்த உலகத்தில் நீர்நிலைகள் தான் அதிகமாக இருக்கின்றன. 71% உலகத்தில் தண்ணீர் தான் இருக்கிறது. அதிலும் கடல் நீர் 97.1% இருக்கிறது. 3,12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு நம்முடைய கடற்கரைகள் இருக்கின்றன. உலகம் தோன்றுகிற போது 3,10,000 10 லட்சம் ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்று கூறுகிறார்கள். அப்போது 60 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்ததாம். பள்ளங்கள் எல்லாம் நிறைந்து பெரும் பரப்பு ஒன்று உண்டானது. உலகத்தில் முதலில் கடலில்தான் உயிர்கள் தோன்றின என்று குறிப்பிடுகிறார்கள். கடலிலே தோன்றிய உயிர்கள் பல்வேறு நீர்நிலைகளாக அது பிரிந்த போது அவைகளும் கிளைகளாக பிரிந்து பல உயிர்கள் தோன்றின என்று பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். கடலிலே உயிர்கள் தோன்றியதால் தான் நம்முடைய கண்ணீராக இருந்தாலும், வியர்வையாக இருந்தாலும், இரத்தமாக இருந்தாலும் அது உப்பு கரிக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆற்றங்கரைகள் எல்லாம் நாகரிகத்தின் தொட்டில்களாக இருந்தன. கடல்களில் கூட பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல். அது உலகின் 30% பரப்பளவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அதில் மட்டும் 25,000 தீவுகள் இருக்கின்றன. இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் என்பதை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால்தான் பொங்கு நீர் உடுத்த இம்மலர்த்தலை உலகம் என்றும், முன்னீர் உடுத்த இவ்வியலுலகம் என்றும், இருங்கடல் உடுத்த இவ்வையகம் என்றும் புறநானூற்றிலே நம் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். கம்பராமாயணத்திலே கைகேயி ராமனை பார்த்து கூறுகிற போது ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள்க என்று குறிப்பிடுவதாக உலகத்தை கடல் சூழ்ந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறார். நீராறும் கடலுடுத்த என்பது கூட உலகம் கடலால் சூடப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டுவதற்காகத்தான். உலகம் மட்டும் நீரால் நிரம்பவில்லை, நம் உடலும் கூட நீரால் நிரம்பி இருக்கிறது. நம் உடலிலே 60% தண்ணீர் தான் இருக்கிறது. தண்ணீர் எதற்காக என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும். உடலின் வெப்பத்தை சீர்படுத்துவதற்காக, நம் முழங்காலும் முழங்கையும் பஞ்சு போல உரசிக்கொள்ளாமல் இருப்பதற்காக, ஒத்தடம் கொடுப்பதற்காக, நம்முடைய செல்களுக்கு தேவைப்படுகிற உணவையும் உயிர் வாயுவையும் அனுப்புவதற்காக, செரிமானத்தை சீர்படுத்துவதற்காக தண்ணீர் தேவைப்படுகிறது. நம்முடைய இரத்தத்தில் 90% தண்ணீர் தான் இருக்கிறது. ஒருவருடைய உடலிலே 5 லிட்டர் ரத்தம் இருந்தால் 4.5 லிட்டர் தண்ணீர் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாகம் எப்படி எடுக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடலிலே செல்களெல்லாம் சுருங்குகிற போது தண்ணீர் தேவைப்படுகிறது என்கிற சமிஞ்ஞை நம்முடைய மூளைக்கு செல்கிறது. உடனே தாகம் எடுக்கிறது, நாம் தண்ணீரை குடிக்கிறோம். இப்படி தண்ணீருடைய தேவையை நம்முடைய மூளையின் மூலம் நாம் அறிந்து கொண்டு செயல்படுகிறோம். இந்த நீரை பொறுத்தவரை நாம் மழையிலிருந்து தான் இந்த நீரை பெறுகிறோம். விசும்பின் துளி வீழால் அல்லால் அங்கே பசும்புன் தலை காண்பது அரிது என்று அரிது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த மழையை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் மழை பெய்கிற போது விளையாட வேண்டும் என்பதற்காக மழையே போ போ என்று சொல்லுகிற ஒரு நிலைமை உண்டு. ஆனால் தமிழிலே பாரதிதாசன் ஒரு கவிதையை எழுதியிருப்பார். வானத்திலிருந்து வந்த மழையே வா, இந்த வையத்தை வாழ வைக்க மழையே வா, சீனி கரும்பு தர மழையே வா, நல்ல சென்னல் செழிப்பாக்க மழையே வா, காணல் தணிக்க நல்ல மழையே வா,
நீ நீ காடு செழிக்க வைக்க மழையே வா, காடு செழிக்க வைக்க மழையே வா, ஆன கிணறு குளம் ஏரியெல்லாம் நீ அழகுபடுத்த நல்ல மழையே வா என்று மழையை வரவேற்பதைப் போல எழுதியிருப்பார். இஸ்ரேலிலே இருக்கிற குழந்தைகள் மழையே போ போ என்று தங்களுடைய அந்த நாற்றங்கால் பள்ளியிலே படிப்பதில்லை. மாறாக வானத்திலிருந்து வருகிற மழையே நீ நாள்தோறும் துளி துளியாக சொட்டு சொட்டாய் கைத்தட்டி வாராயோ என்று வரவேற்கின்றன. இது இஸ்ரேலிலே. ஏனென்றால் தண்ணீர் பஞ்சம் உள்ள ஒரு நாட்டிலே மழையை வரவேற்கத்தான் முடியும். எல்லோரும் மழையை போ போ என்று சொல்வதில்லை. மழையை நேசிக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அதுவும் குறிப்பாக உழவர் பெருமக்கள் வானத்தை பார்த்து பார்த்து மழை வராதா என்று ஏங்குகிறார்கள். பற்றாக்குறை இருக்கிற இடங்களில் மழை வருகிற போது மக்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள், அவர்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். ஆனால் மாநகர பகுதிகளில் தான் நாம் வெளியே செல்ல முடியாதே என்று மழை வருகிற போது அஞ்சி நடுங்குகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நான் ஒரு கவிதையை படித்தேன். எனக்கு மழையையும் பிடிக்கும், பட்டாம்பூச்சிகளையும் பிடிக்கும். மழை வருகிற போது இந்த பட்டாம்பூச்சிகளின் இறகுகளுக்கு எதுவும் சேதமாகாதா என்பதுதான் அந்த கவிதை. உண்மைதான், மழை வருகிற போது சில உயிர்களுக்கு சேதமாகும். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் தடைப்பதற்கு மழைதான் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு தாய் மழையில் நனைந்து வந்த மகள் உடல் முழுவதும் தெப்பமாக நனைந்திருப்பதை பார்த்து அவளை அழைக்கிறாள். வீட்டில் இருக்கிற எல்லோரும் திட்டினார்கள், மழையிலே நனைந்து வந்ததற்காக. சிறிது நின்று இருந்து வந்திருக்க கூடாதா என்று. ஆனால் தாய் மட்டும் அவள் தலையை முந்தானையால் துடைத்தபடி திட்டினாள். மழையை என்பது ஒரு கவிதை. ஒரு தாய் எப்போதுமே அந்த மகளை நனைந்துவிடக்கூடாது என்று காப்பாற்றுவதற்குத்தான் முயற்சி செய்வாள் என்பதுதான் அது. நம்முடைய இந்த பரப்பளவை பார்க்கிற போது மழை எப்படி வருகிறது என்பதை அறிந்து கொள்வதும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் மழை ஒரு நீர்ம சுழற்சியால் வருகிறது. கடலிலிருந்து நீர் ஆவியாகி மேலே போகிறது, நீர்நிலைகளிலிருந்து ஆவியாகி மேலே போகிறது. அவையெல்லாம் நீர் திவளைகளாக திரள்கின்றன. பிறகு வெப்பம் குறைகிற போது அவை சற்று அடர்த்தியாக ஆகின்றன. இன்னும் வெப்பம் குறைகிற போது அவை மேகமாக திரள்கின்றன. அதற்கு பிறகு ஒடுக்கல் அடைகின்றன. பிறகு கனம் தாங்காமல் அவை புவியீர்ப்பு விசையின்பால் ஈர்க்கப்பட்டு பூமியில் மழையாக பெய்கின்றன என்பதுதான் நீர்ம சுழற்சியின் தத்துவம். இந்த நீர்ம சுழற்சியின் தத்துவத்தை தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வான்முகந்த நீரை மழை பொழியவும், மழை பொழிந்த நீரை கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரிலிருந்து நிலத்தை ஏற்றவும், நிலத்திலிருந்து நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் என்று பட்டினப்பாலையிலே ஒரு பாடல் வருகிறது. அது நிலத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கப்பல்களில் ஏற்றுகிறார்கள், கப்பல்களிலிருந்து வந்த பொருட்களை நிலத்தில் ஏற்றுகிறார்கள். இது அந்த அங்காடியிலே நிகழ்கின்ற ஒன்று. காவிரி பூம்பட்டினத்திலே இப்படி வர்த்தகம் நடக்கிறது. எப்படி என்றால், இந்த கடலிலிருந்து கொண்டு போன நீரை மலையிலே பொழிவதும், மலையிலிருந்து அந்த நீர் வந்து கடலிலே கலப்பதும் எப்படி இருந்ததோ அப்படி நிகழ்ந்தது என்று ஒரு நீர்ம சுழற்சியை பற்றி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையிலே எழுதியிருக்கிறார். ஆகவே நீர்ம சுழற்சியை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை போலவே அகநானூரிலும் ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலில் குறிப்பாக மழை எப்படி பெய்கிறது என்பதை நீர்ம சுழற்சியை வைத்து
வான்முகந்து கொண்ட காமஞ்சூள் மாமலை சுடர் நிமிர் மின்னொடு வளன் ஏற்ப என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நற்றிணையிலே ஒரு பாடல், தலைவன் தலைவியிடம் மழைக்காலம் வருவதற்குள் நான் வந்து விடுகிறேன் என்று திரவியம் தேட சென்று விட்டான். ஆனால் அவன் வரவில்லை. மேகங்கள் எல்லாம் திரண்டு விடுகின்றன, மழை பொழிய போகிறது. தன்னுடைய தலைவன் சொன்னதை காப்பாற்றவில்லையே என்று தலைவி வருத்தப்படுகிறாள். அந்த நேரத்தில் தோழி சொல்கிறாள், நீ தவறாக புரிந்து கொள்கிறாய், இன்னும் மழைக்காலம் வரவில்லை, மழைக்காலம் வருவதற்குள்ளேயே இந்த மேகங்கள் திரண்டு விட்டன, நாம் என்ன செய்ய முடியும்? ஆகவே இது பருவம் தப்பி வந்த மழையே தவிர இது இயல்பாக வந்த மழை அல்ல, நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு, என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஆட்டுக்கு தீனியாக கோவலர்கள் இலைகளை எல்லாம் வெட்டி எடுத்து வருவார்கள், அந்த இலையின் நிலையை போல என் நிலை இருக்கிறது என்று அவள் சொல்கிறாள். நலிகடல் முகந்து செறிகடல் இருளி செறிதக இருளி கனல் பெயல் பொழியும் என்பது அந்த பாடல். இப்படி நீர்ம சுழற்சியை பற்றி தமிழர்கள் நன்றாக தெரிந்திருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிற முடிகிறது. மண்டானா என்கிற மாநிலத்தில், அமெரிக்காவில் மழை பெய்வதற்கான பாக்டீரியாக்களை கண்டுபிடித்திருக்கிறார்களாம். எத்தனைத்தான் செயற்கையாக மழை பொழிந்தாலும் இயற்கையாக பெய்கிற ஒரு மழைக்கு ஈடாக இருக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மழையை போற்றி வந்திருக்கின்றன. வாழ்த்து பாடலில் கூட சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலால் என்று குறிப்பிடுகிறார். மழையை போற்றுகிறார். மழையை நேசிக்காத மனிதர்கள் இருக்கவே முடியாது. அப்படி அவர் மழையை நேசித்து மழையை போற்றி அதை ஒரு இறைமை வாழ்த்துக்கு ஒப்பாக வைத்து பாடுகிறார். பதிற்றுப்பத்தில் மழையினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. எப்போதும் பருவத்திற்கு பெய்கிற மழையை குறுந்தொகையில் காலமாரி என்று குறிப்பிடுகிறது. காலம் தப்பி பெய்கிற மழையை வம்பமாரி என்று குறிப்பிடுகிறது. மழை மட்டுமல்ல, தண்ணீரை எப்படி பாய்ச்சுவது என்பதை பற்றி கூறுகிற போது மழையை உதாரணமாக கூறி ஔவையாருடைய ஒரு பாடல் இருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்ததுதான். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கிய பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அல்ல, அல்லாருக்கும் பெய்யும் மழை. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த சாக்கு கணபதியர் சொன்னார், எல்லாருக்கும் அல்ல, நல்லார் அல்லாருக்கும் என்பதுதான் சரி. எனவே அது எல்லோருக்கும் அல்ல. அதை போலத்தான் செயற்கரிய செய்வோர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று செயற்கரிய என்று 2 முறை திருவள்ளுவர் கூறியிருப்பாரா? இல்லை. பெரியவர்கள் செயலால் முடியாத ஒன்றை அரிய செயலை செய்வார்கள். ஆனால் சிறியவர்கள் தங்களால் முடிந்த செயலை கூட செய்ய மாட்டார்கள். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்கலாதார். தான் செய்ய வேண்டிய பணிகளை கூட செய்யாதவர்கள் தான் சிறியர் என்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனவே மழையை பற்றி அவ்வளவு நேசித்து நம்முடைய தமிழ் புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழை நேசித்து மழையை நேசித்து எழுதியவர்கள் அவர்கள். இந்த மழை பொழிகிறதே, இந்த மழையை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை இன்று அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கு இருந்தது. அதனால்தான் குடபுலவியனார் என்பவர் ஒரு மன்னன் மழை பெய்கிற போது எவ்வளவு நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றில் சேமிக்க வேண்டுமோ அவற்றில் சேமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். எவ்வளவு நீரை சேமிக்கிறோமோ அவ்வளவு நீர் ஒரு வளத்தை கொடுப்பதாக அந்த நாட்டுக்கு இருக்கும் என்பதுதான் அவருடைய கூற்று. அதனால் அவர் சொன்னார், நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோரம்மா இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று குறிப்பிட்டார். யாரெல்லாம் நீர்நிலையை செம்மையிட்டு செப்பனிட்டு நீரை சேகரிக்கிறார்களோ
அவர்கள் மகத்தான அரசர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அதை போலத்தான் இளங்கோவடிகளும் குறிப்பிட்டார். இடியுடை பெருமழை எய்தா ஆகி பிடையா விளையுள் பெருவளம் சுரக்க மழையை பிணித்து ஆண்ட மன்னவன். மழையை யாராவது கட்டி போட முடியுமா? கட்டி போட முடியும். அதுதான் நாம் நீர்நிலைகளாக உருவாக்குவது. ஓடிக்கொண்டிருக்கிற மழையை கட்டி போடுகிற செயலை மன்னர்கள் செய்ய வேண்டும் என்று பிணித்து அந்த மழையை ஆள வேண்டும் என்று இளங்கோவடிகள் குறிப்பிட்டார். ஒரு ஏரி எப்படி அமைய வேண்டும், ஒரு நீர்நிலை எப்படி அமைய வேண்டும், ஒரு அணை எப்படி அமைய வேண்டும், ஒரு குளம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை புறநானூற்றிலே கபிலர் குறிப்பிடுகிறார். அவர் மிக நேர்த்தியாக கூறுகிறார். ஒரு பிறையின் 8வது நாளை போல அதனுடைய கரை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எந்நாள் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ என்று குறிப்பிடுகிறார். 8வது நாள் பிறையை போல அந்த வடிவத்திலே இருந்தால் குறைந்தபட்ச கரையோடு அதிக நீரை சேகரிக்க முடியும் என்று அறிந்தவர்களாக தமிழர்கள் ஒரு காலத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிறுபஞ்ச மூலம் என்கிற நூலிலே காரியாசன் என்பவர் எந்த மன்னன் வரத்து கால்வையை சரியாக அமைத்து அந்த கலிங்குவை சரியாக அமைத்து தண்ணீர் வெளிவருவதற்கு ஏற்பாடு செய்து மதகுகளை எல்லாம் நன்றாக பராமரித்து பெரிய கிணறையும் அமைத்து அந்த நீர்நிலைகளை பேணுகிறானோ அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான் என்று குறிப்பிடுகிறான். அதை போலவே திருகடுகம் என்கிற ஒரு நூலிலே வாய் நன்றமையா குளனும் வாய் நன்றையலை அமையா குளனும் வயிறார தாய்மூளை உண்ணா குழவியும் செய்மரபில் கல்வி அறிவில்லா மாந்தரும் இம்மூவரும் நல்குறவு சேரப்பட்டார் என்று. ஒரு குலத்திற்கு வாய் சரியாக அமையாவிட்டால் அந்த ஊரிலே இருப்பவர்கள் வறுமையாக இருப்பார்கள். ஒரு குழந்தை வயிறார தாய்ப்பால் உண்ணாவிட்டால் அதுவும் வறிய நிலையிலே, உடல் வறிய நிலையிலே இருக்கும். கல்வி அறிவு இல்லாதவர்களும் வறிய நிலையிலே இருப்பார்கள் என்று திரிகடுகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. மணிமேகலையில் நீரை சேமித்து பயன்படுத்துவதற்காக சுருங்கை என்கிற குழாய்களை பதித்து வயல்களுக்கு நீர் பாய்ச்சினார்கள் என்கிற கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மழைக்காலத்திலே அந்த கரைகளை யாரும் உடைத்துவிடக் கூடாது என்பதற்காக காவலர்கள், இளைஞர்கள், கட்டுடல் கொண்ட வாலிபர்கள் அந்த கரையில் இரவு முழுவதும் நடந்து நடந்து காவல் காப்பார்கள் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருங்குள காவலன் போலே அருங்கடி அன்னையும் துயிலும் நீங்கினல் என்று, அதாவது அன்னையும் குழந்தையை பராமரிப்பதற்காக அந்த பெருங்குள காவலனை போல இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பாள் என்கிற கருத்து அதிலே தெரிய வருகிறது. திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று குறிப்பிட்டவர். இதே கருத்து புறநானூறிலும் இருக்கிறது. நீரின்றி அமையாது எல்லாம் யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியாங்கி ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்த சினேரே என்று குறிப்பிடப்படுகிறது. நீர் உலகத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று என்பதை தமிழ் இலக்கியங்கள் தொன்று தொட்டு கூறி வந்திருக்கின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது. அதனால் ஒரு அற்புதமான சம்பவம் தமிழ்நாட்டிலே நடந்தது. காளிங்கராயன் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய படை திறமையால் பாண்டிய நாட்டின் கொங்கு மண்டல தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஆஜானு பாகுவான உயரம் கொண்டவர், 6 அடிக்கு மேல் உயரம், திண்ணிய தோள்கள். அவர் அந்த மண்டலாதிபதியாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்.
ஒரு நாள் சகோதரியினுடைய வீட்டிலே ஒரு திருமணம். அதற்காக அவர் தஞ்சை மண்டலத்திற்கு சென்றார். சகோதரி அவருக்கு உணவிட்டார். ஓரளவு வயிறு நிரம்பியதும் போதும் என்றார். சகோதரி சொன்னார், இன்னும் கொஞ்சம் அரிசி சாதம் சாப்பிடு, உன் ஊரில் கம்பும் கேழ்வரகும் தானே, அங்கே போய் இதற்காக ஏங்காதே, இங்கேயே சாப்பிடு என்று. அது அவருக்கு சுருக்கென்று பட்டது. என் ஊரையும் நான் செழிப்பாக ஆக்குவேன் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அவருடைய அந்த ஊரிலே பவானியும் மோயாரும் சேருகிற பகுதியிலிருந்து கால்வாய் வெட்ட வேண்டும் என்றால் மிகவும் கடினம். ஏனென்றால் 50 அடிக்கு குறைவான சரிவுதான் இருக்கிறது. எப்படி தண்ணீரை எடுத்து செல்ல முடியும் என்று சிந்தித்து பார்த்தார். அப்போது ஒரு நாள் தூக்கத்திலே எதையாவது நீங்கள் இடைவிடாமல் சிந்தித்தால் உங்களுக்கு நினைவிலே தீர்வு வராவிட்டாலும் கனவிலே தீர்வு வரும். அப்படித்தான் கெக்குலே என்கிற ஒருவர் பென்சீன் என்பதற்கு எப்படி வடிவத்தை அமைப்பது என்று யோசித்து பார்த்தார். வரவில்லை. இரவிலே தூங்கினார். பாம்பு தன் வாளை கவுவதை போன்ற ஓர் உருவம் வந்தது. அதை வைத்து அதை வடிவமைத்தார், வெற்றி பெற்றார். அதை போல காளிங்கராயனுக்கு தூங்குகிற போது ஒரு கனவு வந்தது. பாம்பு ஒன்று வளைந்து மேடு ஏறி செல்வதை போல. அப்போதுதான் புரிந்து கொண்டார், கால்வாயை வளைந்து நாம் வடிவமைக்க வேண்டும் என்று. வடிவமைப்பது என்று முடிவமைத்தார். 1271 ஆண்டு பணியை தொடங்கினார். 1283 பணி முடிந்தது. அந்த கால்வாய் வெட்டி முடிக்கப்பட்டது. தண்ணீர் அதிலே துள்ளி கொண்டு ஓடியது. அதிலே ஊர்க்காரர் ஒருவர் சொன்னார், உன்னுடைய ஊருக்கு நீ நீர் கொண்டு வருவதற்காக எல்லோரையும் போட்டு படாத பாடு படுத்தி விட்டாயே என்று. சுருக்கென்று அவருக்கு தைத்தது. சில பேருடைய உணவை விட அவர்களுடைய உப்பின் அளவு அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வது? சிலருடைய பின்னால் இருக்கிற எலும்பால் ஆகாமல் இரும்பால் ஆன முதுகெலும்பாக இருக்கிறது, என்ன செய்வது? எனவே காளிங்கராயன் முடிவெடுத்தார், இதனால் வருகிற பலனை நான் அனுபவிக்கவே மாட்டேன். அதனால் இந்த தண்ணீரே இல்லாத ஊத்துக்குடி என்கிற புஞ்சை நிலத்தில் அவர் போய் குடியேறி என் குடும்பம் இதை பயன்படுத்தாது என்று சத்தியம் செய்து கொடுத்தார். இதுதான் காளிங்கராயனுடைய வரலாறு. தமிழர்கள் தடுப்பணையை கூட வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மதுரை காஞ்சியிலே பார்க்க முடிகிறது. வருவுணர் கற்சிறை கடுப்ப விடையறுத்து என்கிற அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. கற்சிறை என்பது அது ஒரு தடுப்பணையை போல கற்களை கொண்டு எழுப்பப்படுகிற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தண்ணீரின் மேன்மையை நாம் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அதை புரிந்து கொள்கிற மாதிரி நாம் சொல்லிக் கொடுவதில்லை, பூரகமாக சொல்லிக் கொடுக்கிறோம். காகம் ஒன்று தண்ணீருக்காக தவிப்பதையும் கற்களை எடுத்து போட்டு அந்த குவளையிலே இருக்கிற தண்ணீர் மேலே வருவதையும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் தண்ணீர் முக்கியமானது என்பதை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு சிறுவன் தண்ணீரிலே விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு முறை போன தண்ணீர் இருமுறை வருவதில்லை அந்த ஆற்றில். காரணம், காலமும் தண்ணீரை போலத்தான், செலவழித்தது திரும்ப வருவதில்லை. அதனால்தான் ஹிராக்லட்டிஸ் என்கிற கிரேக்க ஞானி சொன்னார், நீங்கள் ஒரு நதியில் 2 முறை கால் வைத்து விட முடியாது. இப்போது காலை வைத்தால் அது ஒரு நதி, நாளை வைத்தால் அது வேறொரு நதி. ஏனென்றால் ஏற்கனவே ஓடிய நீர் கடலிலே கலந்திருக்கலாம். நேற்று அது 4 அடி ஆழம் இருந்திருக்கலாம், இன்று அரை அடி ஆழத்தில் ஓடலாம். இன்று வற்றி இருக்கலாம், வறண்ட மனமாக இருக்கலாம். நேற்று அது தேனடைகளோடு வந்திருக்கலாம், இன்று அது பூங்கொத்துகளோடு வரலாம். எனவே ஒரு முறை நீங்கள் கால் வைத்த நதியில் மறுபடியும் வைக்க முடியாது என்று ஹிராக்லட்டிஸ் சொன்னார். நேரமும் தண்ணீரும் அதை போலத்தான். இன்று தண்ணீர் இருக்கிறது என்று செலவழிக்க முடியாது, நாளை பற்றாக்குறையாக ஏற்படலாம் என்று உணர்ந்து நாம் செலவழிக்க வேண்டும். தண்ணீருக்காக ஒரு மன்னன் உயிரை போக்கிய சம்பவமும் புறநானூற்றிலே இருக்கிறது. சேரமான் கணைக்கால் இரும்பரை என்கிற ஒரு மன்னன் செங்கண்ணன் என்கிற சோழ மன்னனால் சிறைபிடிக்கப்படுகிறான். சிறையிலே அடைக்கப்படுகிறான். சங்கிலிகளால் இழுத்து வரப்பட்டு அந்த சிறையிலே அடைக்கப்படுகிறான். அவனுக்கு தாகம் எடுக்கிறது. காவலனிடம் தண்ணீர் கேட்கிறான்.
அவனோ இவனை படித்து கூறிவிட்டு தண்ணீர் தருவதற்கு தாமதிக்கிறான். அதனால் மனமுடைந்து போய் வடக்கிருந்து எதையும் உண்ணாமல் இறந்து போகிறான் சேரமான் கணைக்கால் இரும்புரை. குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார். ஒரு குழந்தை இறந்தாலோ அல்லது ஊனத்தோடு பிறந்தாலோ அன்று அதை காயங்களோடு புதைப்பார்கள், பிண்டமாக பிறந்தால். ஏனென்றால் ஓர் ஆண் மகன் காயத்தோடு தான் இறக்க வேண்டும். போரிலே காயம் படுவதுதான் ஓர் ஆணுக்கான இலக்கணம் என்று அவர்கள் நினைத்தார். மதுகை இன்றி வயிற்று தீ தணிய தாம் இறந்து உண்ணும் உணவை ஈன்மரோ இந்த உலகத்தில் என்பதுதான் அந்த பாடல். இப்படி மிக கொடுமையான சில சம்பவங்களும் நமக்கு எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. சாக்கடல் என்கிற ஒன்று இருக்கிறது. நாம் கடலிலே இருக்கிற உப்பின் அளவு 3-4%. ஆனால் இந்த சாக்கடலிலே இருக்கிற உப்பின் அளவு 34%. அதனால் மனிதர்கள் இதில் மூழ்க மாட்டார்கள், மிதப்பார்கள். அந்த சாக்கடலிலே இருக்கிற உப்பை எடுத்து பலவித மருந்துகள் செய்கிறார்கள். அது மிகவும் நல்லது என்று கூட குறிப்பிடுகிறார்கள். தண்ணீரை பொறுத்தவரை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தண்ணீர் இருக்கிறது என்பதற்காக நாளை தண்ணீர் இருக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லை. எனவே தண்ணீரை எவ்வளவு தூரம் நாம் சிக்கனமாக செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். இன்று இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் குழாய்களில் தண்ணீரை பெறுகிறோம். ஒரு காலத்தில் கிணற்றிலே இறைத்து தண்ணீரை பயன்படுத்துவோம். அப்போது நம்மை அறியாமலேயே சிக்கனமாக நாம் செலவு செய்தோம். 2 சொம்பு தண்ணீரில் பல் துலக்கி விடுவோம். இன்று பல் துலக்குவதற்கு குடிநீர் குழாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 1 வாளி தண்ணீர் செலவாகிறது. சவரம் செய்து கொள்வதற்கு எப்படியும் 2 வாளி தண்ணீர் செலவாகிறது. இந்த தண்ணீரை நாம் மிச்சப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு முக்கியமான தேவை நம்முடைய விழிப்புணர்வு. நாம் அந்த குழாயை தேவையான போது திருப்பி பிறகு மூடுவதற்கு பழக்கப்பட்டு கொள்ள வேண்டும். கச்சிதமாக நாம் செலவு செய்வது முக்கியம். பணத்தை தண்ணீரை போல செலவு செய்த காலம் போய் இப்போது தண்ணீரை பணத்தை போல செலவு செய்ய வேண்டிய நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் சின்ன சின்ன வழிமுறைகளின் மூலம் தண்ணீரை மிச்சப்படுத்தலாம். நீங்கள் கழிவறை தொட்டிகளில் நீர் நிரம்பிய ஒரு குவளையை போட்டு வைத்தால் செலவுபடுத்துகிற தண்ணீர் குறைவாக ஆகும். அதை போல தண்ணீரை மறுசுழற்சி செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் விழிப்புணர்வோடு செயல்படுத்துவதற்கு நாம் குழந்தைகளிலிருந்து அனைவரையும் பழக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். அப்படி நாம் பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவத்தை விளக்கி சொன்னால் சின்ன குழந்தைகள் அனாவசியமாக தண்ணீரை வீணடிக்காது என்பதையும் நாம் உணர வேண்டும். அதற்கு பெரியோர் உதாரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காமல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் மக்கள் துயருகிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல கிலோமீட்டர் நடந்து ஒரு குடம் தண்ணீரை எடுத்து வருகிறவர்கள் இன்னும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். உலகத்திலேயே தண்ணீரை மிகவும் நேர்த்தியாக பயன்படுத்துகிற நாடு இஸ்ரேல். இஸ்ரேலிலே 68% பாலைவனம், மீதி இருக்கிற இடங்கள் மழை பெய்யாது. அதனால் அவர்கள் குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்திலேயே தண்ணீரை மதிக்க கற்றுத்தருகிறார்கள். நாமும் கற்றுத்தருகிறோம் மறைமுகமாக. நான் சின்ன வயதிலே தண்ணீரை ஒருவர் எப்படி பயன்படுத்துகிறாரோ அதை வைத்துத்தான் அவருடைய செல்வம் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு கதையை படித்திருக்கிறேன். மரியாதை ராமன் கதை அது. ஒரு பணக்கார பெண் 20 மாடுகள் வைத்திருக்கிறார். பக்கத்திலே ஏழை பெண் 2 மாடுகள் வைத்திருக்கிறாள். மரியாதை ராமனுக்கு ஒரு புகார் போகிறது. இந்த ஏழை பெண் சொல்கிறாள், என்னிடம் வாங்கிய கடனை இவள் திருப்பி தரவில்லை. 20 மாடு வைத்திருக்கிறவள் சொல்லுகிறாள், நான் 20 மாடு வைத்திருக்கிறேன், நான் எதற்கு 2 மாடு வைத்திருக்கிறவளிடம் கடன் வாங்க வேண்டும் என்று. மரியாதை ராமன் வழக்கை தள்ளி வைக்கிறார். மறுநாள் வரும்படி சொல்லுகிறார். நீதிமன்றத்தின் முகப்பில் மண்ணை கொட்டி சேறுபடுத்தி விடுகிறார். சேற்றில் கால் வைக்காமல் உள்ளே வர முடியாது. சேரிலே 2 பெண்களும் காலை வைத்து உள்ளே வருகிறார்கள்.
2 மாடு வைத்திருக்கிறவள் ஒரு சொம்பிலேயே லாபகமாக காலை கழுவி விடுகிறாள். 20 மாடு வைத்திருக்கிறவள் 2 குடங்கள் அளவிற்கு தண்ணீரால் சுத்தப்படுத்துகிறாள். மரியாதை ராமன் சொல்லுகிறார், நீ 20 மாடுகள் வைத்திருந்தாலும் ஊதாரியாக இருப்பாய், எனவே நீ நிச்சயம் கடன் வாங்கி இருப்பாய் என்று தீர்ப்பு சொல்லுகிறார். இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்கள் பயன்படுத்துகிற நீரை 95% மறுசுழற்சி செய்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 3% தான் மறுசுழற்சி செய்கின்றன. ஆனால் இஸ்ரேலில் 95% மறுசுழற்சி செய்கிறார்கள். அந்த நீரை மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். நாம் கழிப்பறைகளிலே பயன்படுத்துகிற காகிதங்களை கூட அவர்கள் மறுசுழற்சி செய்து பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரேலிலே தான் அந்த சொட்டு பாசனம் என்கிற ஒன்று உருவானது. அதை உருவாக்கியவர் சிஞ்சா பிளாஸ் என்கிறவர். அவர் ஒரு நாள் வயல்களை எல்லாம் பார்வையிடுகிறார். அப்போது ஒரு தக்காளி செடி அபரிமிதமாக காய்த்து குலுங்குகிறது. என்ன என்று பார்த்தால், அடியிலே செல்கிற குழாயில் ஒரு சின்ன ஓட்டை, அதிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டே வருகிறது. அப்போதுதான் சொட்டு சொட்டாக தண்ணீர் பாய்ந்தால் மகசூலும் அதிகரிக்கும், தண்ணீரின் தேவையும் குறையும் என்று கண்டுபிடிக்கிறார். அப்படித்தான் இன்று நாம் ட்ரிப் இரிகேஷன் என்று அழைக்கப்படுகிற அந்த சொட்டு நீர் பாசனம் உருவானது. இஸ்ரேலிலே பாறைகளை கூட பிடிந்து எடுத்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு சிக்கனமாக அவர்கள் அந்த நீரை பயன்படுத்துகிறார்கள். அங்கே தேவைப்படுகிற நீர் மழையினால் பூர்த்தியாவதை விட மறுசுழற்சியால் தான் அதிகம் பூர்த்தியாகிறது. அவர்கள் 68% நீரை மறுசுழற்சியால், அதிலே 28% கழிவு நீரால், 24% கடலை நன்னீராக்குவதால், 11% அவர்கள் அந்த பிராக்கிஷ் வாட்டர் என்று சொல்லப்படுகிற நீரை நன்னீராக்குவதால் அவர்களுடைய தேவை பூர்த்தியாகிறது. எனவே நாமும் கூட தண்ணீரை எப்படியெல்லாம் மறுசுழற்சி செய்யலாம் என்று யோசித்து அந்த தண்ணீரை மறுசுழற்சி செய்வதன் மூலம் பாதுகாப்பான நீர் ஆதாரத்தை பெற முடியும் என்பதையும், விவசாயிகள் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு தூரம் தண்ணீரை மிச்சப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாம் கற்றுத்தர வேண்டும். உதாரணமாக, வறட்சிக்கு தாக்கு பிடிக்கிற பயிர்களை நாம் பயிரிட வேண்டும். குறைவாக தண்ணீர் தேவைப்படுகிற ரகங்களை நாம் உண்டாக்க வேண்டும். வெயில் காலத்திலே நீர் பாய்ச்சுகிற போது நெகிழிப்பைகளை எல்லாம் பரப்பி அந்த நீர் ஆவியாவதை தடுத்து அதிக நேரம் ஈரப்பதம் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் எருவை போட்டு அதிக தண்ணீரை அந்த பயிர் தாக்கு பிடித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டாய வேண்டும். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு பாசனம் போன்றவற்றை உருவாக்கி அதன் மூலம் தண்ணீரின் தேவையை குறைத்து மகசூலை பெருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும். புனைவியலை பொறுத்தவரை நீர் என்பது ஒரு பயங்கரமான ஒன்றாக கருதப்படுகிறது. நாம் பழைய ஏற்பாட்டிலே படித்திருப்போம், 40 இரவுகள் 40 பகல்கள் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால் எல்லா உயிரினங்களும் தத்தளித்து விடுகின்றன, பெரிய சேதாரம் ஏற்படுகிறது. நோவாவினுடைய படகிலே ஒரு சில உயிரினங்கள் மட்டும் தப்பித்து போவதைப் போல அது எழுதப்பட்டிருக்கும். எல்லா புனைவியலிலும் வெள்ளத்தினால் பேரபாயம் ஏற்படும் மனித இனம் அழியும் என்கிற கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கில்கமேஷனுடைய காவியத்தில் கூட இருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் அதிகமாகிற போது மனித உயிர் பாதிக்கப்படும் என்கிற கருத்து தொன்று தொட்டு நமக்கு இருந்து வந்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. நம்முடைய காலத்திலேயே கடல் உள்ளே பாய்ந்து அதனால் ஏற்பட்ட ஆபத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடி மூழ்கிய சம்பவம் அப்படித்தான் ஏற்பட்டது. கடல் உள்ளே பாய்ந்து, அது டிசம்பர் 22ஆம் ஆண்டு நடந்தது. ஆனால் டிசம்பர் 25ஆம் ஆண்டு தான் அது வெளியே வந்தது. பல மக்கள் அதிலே இறந்து போனார்கள். இன்னமும் அந்த பகுதியிலே 2000 பேர் இருப்பதாக சமஸ் என்பவர் எழுதிய நீர் நிலன் வளம் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அதிலே அப்போது தொடர்வண்டியின் நிலைய அதிகாரியாக இருந்த ராமச்சந்திரன் என்பவர், அவருக்கு இப்போது 93 வயது, அவரை பேட்டி கண்டு எழுதுகிறார். அந்த ராமச்சந்திரன் என்பவர் மக்களால் நேசிக்கப்பட்டவர். 9 ஆண்டுகள் அவர் மாற்றலாக கூடாது என்று மறுபடியும் விண்ணப்பம் எழுதி அந்த மக்கள் அவரை இங்கே தங்க வைத்திருக்கிறார்கள். மக்களை நேசித்த அதிகாரிகளை மக்கள் எவ்வளவு நேசிக்கிறார்கள் பார்த்தீர்களா? 9 ஆண்டுகள்
ஓர் அதிகாரி அங்கேயே நீடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பி இருந்தால் அவர் எவ்வளவு தூரம் அன்புள்ளம் கொண்டவராக இருப்பார்கள். அதனால்தான் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெய்சீலன் குறிப்பிட்டதைப் போல நான் அலுவலர்களுக்கு எப்போதும் சொல்வது, உங்களிடம் வருகிற கோப்புகள் வறண்ட காகிதங்கள் அல்ல, அதில் ஓர் ஏழையின் கண்ணீர் இருக்கிறது, ஒரு விதவையின் துயரம் இருக்கிறது, ஒரு அபலையின் கவலை இருக்கிறது. அதை களைவதற்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்பதுதான். அப்படி அந்த ராமச்சந்திரன் தேம்பி தேம்பி எழுகிறார். அந்த தகவலை சொல்லி சொல்லி அவரால் ஆற்ற முடியாமல் அழுகிறார் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். நாம் கண்ணெதிரிலே பார்த்தது ஆழிப்பேரலை என்கிற ஒன்று. 2004ஆம் ஆண்டு கடல் உள்ளே பாய்ந்து பல உயிர்களை களவாடி விட்ட நிகழ்ச்சியை பார்த்தோம். குழந்தைகளை அரவணைத்து கொண்டு போகிற தாய் அந்த பெரும் ஆழிப்பேரலையில் தன்னுடைய குழந்தைகளை இழந்து பனைமரத்தில் போய் ஒட்டி கொண்டதை நாம் படித்திருக்கிறோம். ஒரு முறை தப்பித்து இனி வராது என புகைப்படம் எடுத்தவர்கள் அடுத்து வந்த அலையில் அடித்து செல்லப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் ஒன்றை நமக்கு உணர்த்துகின்றன, எந்த கடலுக்கும் கரை என்பது இல்லை, அது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே நிற்கிறது. எப்போது வேண்டுமானால் அது அந்த கரையை மீறி வந்துவிடும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான். பீட்டர்சன் என்பவர் தண்ணீரில் இருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் 5வது கட்டுப்பாடு என்கிற மேலாண் நூலை எழுதியிருக்கிறார். அதில் ஒவ்வொரு நிறுவனமும் கற்றுக்கொள்கிற நிறுவனமாக ஆக வேண்டும் என்கிறார். அதிலே தண்ணீரை ஏன் உதாரணமாக சொல்கிறார் என்றால், பள்ளங்களை நோக்கி தண்ணீர் பாய்கிறது, அதை போல நம்முடைய அறியாமையை நோக்கி நம்முடைய கல்வி போக வேண்டும். ஒரு நிறுவனத்திலே யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறதோ அவர்களை நோக்கி அறிவு நகர வேண்டும் என்று அந்த பீட்டர்சன் சொல்லுகிறார். தண்ணீரை பற்றி இன்னொரு கதையும் உண்டு. உமர் ஹத்தாப் என்பவர் மிகப்பெரிய அரசர். நபிகள் நாயகத்திற்கு பிறகு, அபூபக்கருக்கு பிறகு அவர்தான் அந்த பகுதியை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். அங்கே எதிரி நாட்டு படை தலைவனாக இருந்த ஹொர்முசான் என்பவர் கொடுங்கோலன், அவனை போரிலே வென்று சங்கிலியால் பிணைத்து இழுத்து வருகிறார்கள். உமர் ஹத்தாப் முன்பு நிறுத்தப்படுகிறார். அவர் ஒரு நீதிமான். அவன் ஒரு பானை நிறைய தண்ணீரை கொண்டு வருகிறான். அந்த பானை நீரை வைத்துவிட்டு, நான் சாவதற்கு முன்னால் ஒரே ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிறான். என்ன நிபந்தனை கேள் என்கிறார். இது சாகப் போகிறவனின் ஆசை, நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும். நிச்சயமாக அனுமதி தருகிறேன் கேளன். இந்த பானை தண்ணீரை நான் குடித்து முடிக்கும் வரை என்னுடைய உயிரை நீங்கள் எடுக்கக்கூடாது. சரி, ஒத்துக்கொள்கிறோம். சத்தியம்தானே? சத்தியம்தான். கொல்ல மாட்டீர்களே? கொல்ல மாட்டேன். பானையை அடித்து உடைத்து விடுகிறார். தண்ணீர் எல்லாம் போய்விடுகிறது. இப்போது எப்படி பானையில் தண்ணீரை குடிக்க முடியும்? அப்போது உமர் சொல்லுகிறார், உனக்கு சொன்ன சத்தியம் சத்தியம்தான், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அவனை விடுவிக்கிறார். இப்படித்தான் நீதி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாம் இன்றிருக்கிற சூழலில் தண்ணீரின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாமே நம்முடைய மகிழ்ச்சியை உற்பத்தி செய்து கொள்கிறோம் என்று ஐரோப்பியர் ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் நான் ஐரோப்பாவில் இருந்தபோது மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று தேடி தேடி அலைந்தேன். சில ஆண்டுகள் ஆப்பிரிக்காவிலே போய் வசித்தேன். அங்கே மக்கள் தண்ணீருக்கு படுகிற சிரமங்களை எல்லாம் பார்த்தேன். அப்போதுதான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நாம் ஐரோப்பாவிலே தண்ணீரை உபயோகிப்பதற்காக தினமும் மகிழ வேண்டும் என்று. ஐரோப்பாவிற்கு திரும்பி வந்தேன், இப்போது எனக்கு எந்த குறைகளுமே இல்லை என்கிறார் அந்த ஐரோப்பியர். நாம் நம்முடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு முறையும் பல்துலக்குகிற போது நாம் இறைமைக்கு நன்றி சொல்ல வேண்டும், இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றாக குளிப்பதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் இவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டவை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் வரமாக அளிக்கப்பட்டவை என்பதை நாம் உணர வேண்டும். நாம் எப்போதுமே நீரையும் நெருப்பையும் எதிரிகளாக நினைக்கிறோம். இல்லை, ஒன்றுக்கொன்று சார்புடையவை. வெப்பத்தில் தானே இந்த கடல் நீர் மேகமாக மாறி மழையை தருகிறது. நீங்கள் தண்ணீரை ஒரு களையத்திலே வைத்து
நெருப்புக்கு மேல் வைத்தால் அந்த தண்ணீர் ஆவியாகிவிடும். அந்த தண்ணீரை நெருப்பின் மீது தெளித்தால் நெருப்பு காணாமல் போய்விடும். எனவே இரண்டுக்கும் தொடர்பு இருக்கின்றன என்பதை நாம் உணர்வது மிகவும் முக்கியம். நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை காவிரி என்பது சிலாகிக்கப்படுகிற ஒரு நதியாக இருக்கிறது. காவிரி கரையின் வளத்தை பற்றி எம்.எஸ். உதயமூர்த்தியின் சுயசரிதத்தை படிக்கிற போது நான் உணர்ந்து கொண்டேன். எம்.எஸ். உதயமூர்த்தி மயிலாடுதுறை பகுதியில் ஒரு கிணறு வெட்ட நினைக்கிறார்கள். எல்லாம் அளந்து விட்டு ஆட்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆட்கள் வரவில்லை. எம்.எஸ். உதயமூர்த்தியும் அவருடைய மனைவியுமே அந்த கிணறை 10 அடி வெட்டுகிறார்கள். தண்ணீர் வந்து விட்டது. அந்த அளவிற்கு வளம் நிறைந்ததாக இருந்தது காவிரி. காவிரி பாய்கிற பகுதி. அதனால்தான் பட்டினப்பாலையிலே ஒரு கருத்து வருகிறது, வான் பொய்த்தாலும் காவிரி பொய்யாது என்று. வான் பொய்த்தாலும் தான் பொய்யா, மலை தலைய கடற்காவிரி புனர்பறந்து பொன் கொழிக்கும் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. காவிரியின் கரையிலே என்னென்ன ஓசைகள் எல்லாம் வரும், காவிரி எப்படி வாழ்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதை பற்றி இளங்கோவடிகள் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், உழவரோதையும் மதகோதையும் உடைநீர் ஓதையும் தன்பதங்கொள் விழவரோதையும் சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. உழவரோதையும் சிறந்தார்ப்ப நடந்தாய் வாய்க்காவா வளவன் தன் வளனே வாழி காவேரி என்று குறிப்பிடுகிறார். மழவரோதையும் வளவன் தன் வளனே வாரி காவேரி என்று குறிப்பிடுகிறார். இப்படி காவேரியை புகழ்ந்து தமிழிலே பல பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான ஒன்று, காவிரி நதியை பொறுத்தவரை அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை காவிரி தொடங்குகிற இடத்திலிருந்து அது சங்கமிக்கிற இடம் வரை அந்த கரையிலேயே நடந்து வந்து அந்த நாகரிகங்களை எல்லாம் படம் பிடித்து சிட்டியும் ஜானகிராமனும் நடந்தாய் வாழி காவேரி என்கிற நூலை எழுதியிருக்கிறார்கள். மிக நேர்த்தியான நூல். படித்தால் இத்தனை நாகரிகங்கள் அந்த நதிக்கரையிலே செழித்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர முடியும். அதில் அவர்கள் முடிக்கிற போது சொல்லுகிறார்கள், இந்த காவிரி எண்ணற்ற நாகரிகங்களை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கும், இந்த காவிரியிலே பல காவியங்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும் என்று அவர்கள் முடிக்கிறார்கள். தோடர் சி. மகேந்திரன் வண்ணத்து பூச்சியின் மரண சாசனம் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதிலே கல்லணையின் சிறப்பு பற்றி எழுதியிருக்கிறார். எகிப்து நாட்டிலே இருந்து சில ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலே கட்டப்பட்ட தொன்மையான அணையை காண வேண்டும் என்று வருகிறார்கள். முகலாய பேரரசு நடந்து கொண்டிருந்த நேரம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் நாட்டிலே மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு அணை என்றால் அது கல்லணை தான் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த கல்லணையை எகிப்து நாட்டு அறிஞர்கள் பார்த்து வியந்தார்கள் என்று எழுதுகிறார். அதை பார்த்துவிட்டு இது தொழில்நுட்பத்தினுடைய உச்சம் என்று வியந்திருக்கிறார்கள். ஆர்தர் காட்டன் என்பவர் அதிலே பயன்படுத்தப்படுகிற தொழில்நுட்பத்தை கண்டு அதே அடிப்படையில் தௌலீஸ்வரம் என்கிற ஓர் அணையையும் கட்டினார் என்று குறிப்பிடுகிறார். எனவே அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு அணையை கட்டியவர்கள் தமிழர்கள் என்பதும் பெருமைக்குரிய ஒன்று. எனவே நீர்நிலைகளை பராமரிக்கிற பொறுப்பு நமக்கு கூடுதல் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். இன்று மாசுபடுதல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கந்தக ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவை அதிகமாக வாயுமண்டலத்தில் கலப்பதால் பெய்கிற மழை நீர் இருக்கிறதே, அதுவே அமிலமாக மாறி குளங்களில் விழுகிற போது மீன்கள் எல்லாம் இறந்து விடுகின்றன, பயிர்கள் எல்லாம் கருகி விடுகின்றன. இந்த அமில நீர் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். தண்ணீருடைய பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உலகெங்கிலும் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இது ஏற்கனவே பிரச்சனையாகவும் இருந்திருக்கிறது. 1970ஆம் ஆண்டு யூப்ரிட்டிஸ் நதியில் எப்படி நீரை பங்கு போடுவது என்கிற பிரச்சனைக்காக சிரியாவிற்கும் ஈராக்கிற்கும் ஒரு பெரிய யுத்தமே வந்தது என்பதை நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். இது இன்று நேற்று நடந்த பிரச்சனை அல்ல, புத்தருடைய காலத்திலே இது நடந்திருக்கிறது. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்பதை போல புத்தர் ஒரு வயோதிகரை பார்த்தோ, நோயாளியை பார்த்தோ, இறந்தவரை பார்த்தோ துறவு மேற்கொள்ளவில்லை.
என்று புத்தரும் தம்மபதமும் என்கிற அந்த நூலில் அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். எப்படியும் வயதான ஒருவரை பார்க்காமல் ஓர் அரண்மனையிலே வாழ முடியாது. யாராவது ஒருவர் இருமிக் கொண்டாவது அந்த அரண்மனைக்குள் நுழைந்திருப்பார்கள். நோயை பற்றி தெரிந்திருக்கும். அந்த அரண்மனையிலே வேலை செய்த யாராவது ஒருவர் இறந்து போய் அந்த தகவலாவது எட்டி இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிற போது, சாளுக்கிய நாட்டிற்கும் அருகில் இருக்கிற பகுதிக்கும் இடையே ரோகிணி என்கிற ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ரோகிணியின் நதிநீர் பயன்பாட்டிலே வந்த பிரச்சனையால் இரண்டு நாடுகளும் மோதிக்கொள்ளுகிற சூழல் உருவாகிறது. அந்த நதிநீர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக புத்தரும் இருக்கிறார். படையெடுத்து எப்படியாவது நாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போது மகத நாட்டின் கட்டுப்பாட்டிலே தான் சாளுக்கிய நாடு வருகிறது. எதையும் சாளுக்கிய நாடு செய்ய வேண்டும் என்றால் அதை மகத நாட்டிற்கு தெரிவித்து விட்டுத்தான் செய்ய முடியும். எனவே அவர்கள் படையெடுத்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் படையெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போது புத்தர் சொல்லுகிறார், வன்முறை தீர்வு அல்ல, படையெடுப்பது பிரச்சனை அல்ல, நாம் பேசி நல்ல முறையில் தீர்த்து கொள்ளலாம் என்று. ஒத்து வராவிட்டால் உங்கள் குடும்பத்தையே நாடு கடத்துவோம், மரண தண்டனை கொடுப்போம், என்ன செய்கிறாய் என்று. இதற்கு கூட அவர்கள் மகத நாட்டிடம் அனுமதி வாங்க வேண்டும். அனுமதி வாங்காமல் இருப்பதாக இருந்தால் நீ நாட்டை விட்டு வெளியேறலாம் என்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், இதற்கு ஒரு சுமூகமான நிலை வேண்டும் என்றால் நான் துறவு மேற்கொண்டு செல்கிறேன் என்கிறார். அப்போது அவர் சென்று தன்னுடைய தந்தை சுத்தோதனுக்கும் சொல்லுகிறார், யசோதைக்கும் சொல்கிறார். யசோதை சொல்கிறார், நான் உங்களோடு காட்டுக்கு வரலாம், ஆனால் ராகுலனை வளர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது, நான் இங்கேயே தங்கி விடுகிறேன். எனவே நதிநீர் பிரச்சனை என்பது புத்தர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. ரவீந்திரநாத் தாகூர் கங்கை கரையிலே வளர்ந்தவர். அதனால் அவர் படைத்த அத்தனை நூல்களிலுமே கவிதைகளிலுமே நதி ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அவர் அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார் காகித படகுகளை பற்றி. நான் ஓடுகின்ற ஓடையில் ஒவ்வொரு நாளும் காகித படகுகளை ஒவ்வொன்றாய் மிதக்க விடுகிறேன். அதில் என் பெயரையும் என் சிற்றூரின் பெயரையும் பெரிதாக எழுதி வைக்கிறேன். யாராவது ஒருவர் அந்நிய ஊரில் அதை அறியலாம். நான் என் தோட்டத்தில் மலர்கிற அழகிய சியூலி மலர்களை அந்த காகித படகுகளில் ஏற்றி அனுப்புகிறேன். விடியலில் மலர்கிற அந்த மலர்கள் நள்ளிரவிலாவது கரை போய் சேரும் என்று நம்புகிறேன் என்று எழுதுகிறார். இது நுட்பமான கதை. நாம் எல்லோருமே பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகிறோமே, அது கிட்டத்தட்ட அந்த காகித கப்பல் தண்ணீரிலே கரைந்து விடுவதைப் போலத்தானே. அந்நிய ஊரிலே நம்முடைய பெயரை பார்த்து என்ன ஆகப் போகிறது? அது ஒரு மாயை தானே. புகழ் ஒரு மாயை, பெயர் ஒரு மாயை, பெருமை ஒரு மாயை, பிரபலமாக இருப்பதும் ஒரு மாயை. அதைத்தான் காகித படகு எப்படி கரைந்து விடப் போகிறதோ அதை போல கரைந்து விடப் போகிறது. இந்த அழகிய சியூலி மலர்கள் விடியலிலே பூப்பதைப் போல நாம் பூக்கிறோம். நள்ளிரவிலாவது நாம் கரை சேர வேணாமா என்பதுதான் தாகூருடைய அந்த அழகிய கவிதையினுடைய தாத்பரியம். அவர் 1885 படித்துறை என்கிற ஒரு கதையை எழுதினார். 1915 வ.உ.சி. ஐயர் குளத்தங்கரை அரச மரத்தின் கதை என்று எழுதினார். ஒருவேளை அந்த படித்துறையின் கதையின் பாதிப்பு இருக்குமோ என்று கூட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அந்த படித்துறையின் கதை மிகவும் எளிய கதை. குசுமா என்கிற பெண், இளம் பெண், தினமும் அந்த ஆற்றங்கரையிலே அந்த படித்துறையிலே வந்து இறங்கி விளையாடுவார். அவள் அழகும் கள்ளம் கவடமில்லாத மனத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து அந்த படித்துறை அவளை நேசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் திடீரென்று அவள் காணோம். ஏனென்றால் இளம் வயதிலே சிறுமியாக இருக்கிற போதே அவளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். குசுமா வராததனால் மிகவும் வருத்தம் அடைகிறது அந்த படித்துறை. ஆனால் சில மாதங்களிலேயே அவள் வந்து விடுகிறாள். ஏனென்றால் அவள் கணவன் 2-3 நாள் வாழ்ந்துவிட்டு ஏதோ ஒரு பணிக்காக போகிறவன் இறந்து விடுகிறான். ஆகவே கைமண்ணாக வருகிறாள். அவளுடைய அந்த பொலிவிழந்த முகத்தை பார்ப்பதற்கே படித்துறை மிகவும் வருத்தப்படுகிறது. அவள் எப்போதாவது வருவாள், சோகமாக படித்துறையில் அமர்ந்து விடுவாள்.
அவ்வளவு சோகம், அவ்வளவு வருத்தம், இழந்த வாழ்க்கையை எண்ணி. சில ஆண்டுகள் கழித்து ஓர் இளம் துறவி அந்த ஊருக்கு வருகிறார். சில பெண்கள் எல்லாம் சேர்ந்து இவள் குசுமாவின் கணவரை போல இருக்கிறது என்று பேசுகிறார்கள். பிறகு அவர்களே சொல்கிறார்கள், இவர் சற்று உயரமாக இருக்கிறார், அவர் சற்று குள்ளமாக இருப்பார், அவரல்ல இவர் என்று. குஷ்மாவும் அந்த இளம் துறவி செய்கிற உபன்யாசங்களை கேட்பதற்காக போகிறாள். அவருடைய சொற்கள் எல்லாம் அமுதமாக இருக்கின்றன. கேட்டு கேட்டு மகிழ்கிறாள். அவளுக்குள் நம் கணவரை போல இருக்கிறாரோ என்கிற எண்ணமும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் தாகூர் அதை கூறவில்லை. அப்படி வந்து கொண்டிருந்தவள் திடீரென வரவில்லை. அவள் பல நாட்களாக வராதனால இளந்துறவி அவளை கூப்பிட்டு அனுப்புகிறார். அவள் வருகிறார். இருவரும் தனியாக சந்திக்கிறார்கள். அப்போது அவர் கேட்கிறார், ஏன் குழந்தாய் நீ வருவதில்லை? நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை உங்களுக்கு சொல்லலாமா என்று தெரியவில்லை. என்ன கனவு? நாம் இருவரும் அமர்ந்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பதை போன்ற ஒரு கனவு அது. அவர் பதறி போய் விடுகிறார். இது மாதிரி ஒரு கனவு உனக்கு வந்ததற்கு நான் தான் காரணம், இந்த ஊரை விட்டே நான் போகிறேன், என்னை மறந்து விடு என்று அவர் சென்று விடுகிறார். இவள் அந்த படித்துறையிலே இறங்கி அந்த ஆற்றிலேயே நான் அவளை மறந்துவிட வேண்டும் என்று சொல்லி மாய்ந்து போய்விடுகிறாள். இதுதான் படித்துறையின் கதை. ஒரு காலத்திலே சின்ன குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்கள் கைமண்ணாகிற போது எவ்வளவு வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்பதை அந்த காலத்தின்படி 1885ஆம் ஆண்டு இந்த சிறுகதையை தாகூர் எழுதியிருக்கிறார். இந்த குளத்தங்கரை அரச மரத்தின் கதை என்பது ருக்மணி என்கிற பெண் நாகராஜன் என்கிற மணமகனுக்கு நிச்சயம் செய்கிறார்கள். இந்த ருக்மணியின் வீடு வசதியானது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிறது. இருவரு குடும்பங்களும் நெருங்கி பழகுகிறார்கள். திருமணம் ஆகவில்லை. அதற்குள் ருக்மணியின் வீடு நொடித்து போகிறது. நாகராஜனின் வீடு விலகி கொள்கிறது. இதை கேள்விப்பட்டு அந்த பெண் வருத்தப்படுகிறாள். யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், வாழ்க்கையே பாழாகிவிட்டது என்று. நாகராஜன் வருகிறான். கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் பெண் பார்க்க செல்கிறான். பெண் பார்க்க செல்லும் போது அந்த இடத்தில் இந்த உண்மையை போட்டு உடைத்து விடுவது என்று நினைக்கிறான். ஒரு அதிர்ச்சி, ஆனந்த அதிர்ச்சி தர வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் பெண் பார்க்க போனான் என்று நினைத்ததும் இவள் அந்த குளத்திலே இறங்கி மாய்ந்து போடுகிறார். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதை தான் என்பது சில பேர் சொல்லுகிறார்கள். தாகூர் கூட நதிநிலை நீர் பிரச்சனையை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார், நாடகம் எழுதியிருக்கிறார். அது முக்ததாரா என்பது. ரஞ்சித் என்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். அவர்கள் ஊரிலே ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பெயர்தான் முக்ததாரா. அந்த நதி கீழே வந்து இன்னொரு நாட்டிற்கு பாய வேண்டும். இவன் ஒரு அணையை கட்டி விடுகிறான், தண்ணீரை தடுத்து விடுகிறான். அந்த மக்கள் எல்லாம் துன்புறுகிறார்கள். அப்போது இளவரசனாக இருந்த அவன், இளவரசன் அந்த ரஞ்சித்தினுடைய மகன், அவன் சென்று அந்த அணையை உடைக்கிறான். அதிலிருந்து பீரிட்டு வருகிற வெள்ளத்தில் அவனும் இறந்து போய் விடுகிறான் என்று ரவீந்திரநாத் தாகூர் முக்ததாராவில் அந்த நதி விடுபடுவதைப் போல எழுதியிருக்கிறார். இப்படி நீர்நிலைகளை பற்றியும் நதிகளை பற்றியும் அணைகளை பற்றியும் ஆயிரம் கதைகளும் கவிதைகளும் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒருவர் காகத்தை பற்றி ஒரு கவிதை எழுதினார். காகமே, பறவைகளில் ஆப்பிரிக்கரே, யாரும் பாடாத உன்னை நான் பாடுகின்றேன். நீயும் கருப்பு, குயிலும் கருப்பு, ஆனால் குயிலில் ஒரு பளபளப்பு, எனவே பாடிவிட்டார்கள். உன்னை யாரும் பாடவில்லை. அமரமுனிவன் கரகம் கவிழ்த்ததனால்தான் காவிரிப்பாவை என்கிறார்கள். நீ அகத்தியருடைய கமண்டலத்தை கவிழ்த்ததனாலே தானே காவிரி உருவானால். கவிழ்த்ததே கவிழ்த்தாயே, தமிழக எல்லையில் கவிழ்த்து இருக்கக்கூடாதா? நன்றி, வணக்கம்.